வணக்கம் உறவுகளே. மீண்டும் ஒரு முக்கியமான மாதத்திலே சந்திக்கின்ற ஒரு நிகழ்வாக இது இருக்கின்றது. 14 ஆண்டுகளை கடந்தும் நாங்கள் இன்னும் ஏன் இந்த நிகழ்வுகளை பேணி பாதுகாத்து அதை நகர்த்தி கொண்டிருக்கின்றோம். மே 18 முள்ளிவாய்க்கால் அந்த இறுதி நாள், அந்த நிகழ்வு சம்பந்தமாகவும் அங்கே மடிந்த அத்தனை எங்களுடைய உறவுகள், மாவீரர்கள், பொதுமக்கள் என்று பொருளாதார ரீதியாகவும் அழிவை ஏற்படுத்திய அந்த தருணத்திலே இடம்பெற்ற அந்த நிகழ்வை வருடம் வருடம் நாங்கள் நினைவு கொண்டு இருக்கிறோம். அந்த வகையிலே வளமை போலவே எங்களுடன் இணைந்திருக்கிறார் ஜெர்மனி தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் செயற்பாட்டாளர்கள் ஒருவரான திரு ராஜன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் ராஜன். வணக்கம் முல்லைமோகன் அண்ணா. வணக்கம் STS தமிழ் டிவியினுடைய இயக்குனர் மற்றும் அதனுடைய தொழில்நுட்பத்தோடு இணைந்திருக்கின்ற அனைவருக்கும், இதனை செவிமடுக்கின்ற உற்று நோக்குகின்ற அத்தனை நேய நெஞ்சங்களுக்கும் என்னுடைய இன்னொரு பணிவான வணக்கம். நாங்கள் வருடா வருடம் சந்தித்து பேசி கொண்டிருக்கின்ற விடயம்தான். ஆனால் அது எங்களுடைய அடுத்த சந்ததிக்கும் அல்லது எங்களுடைய அந்த பலி சுமந்த அந்த காலகட்டங்களிலே நீங்கள் அங்கே தளத்திலே இருந்தனீர்கள் என்ற வகையிலே இதனுடைய முக்கியத்துவம் எதை குறிக்கின்றது? இதை ஏன் நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய அவசியம்? இன்றைக்கு 14 வருடத்தை கடந்து 15வது வருடத்தினுடைய நினைவேந்தல் நிகழ்வுகளுக்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கின்றோம். 15 வருட கால இந்த நீட்சியிலே தமிழ் தேசிய இனம் இன்னும் அந்த முள்ளிவாய்க்கால் பேரவரத்திலே காவு கொள்ளப்பட்ட உறவுகளுக்கோ அல்லது அங்கே கொண்டொழிக்கப்பட்ட உறவுகளுக்கான ஒரு நீதியையோ இதுவரை எட்டி பிடிக்க முடியாத, அல்லது உலக நீதியாக இருந்தாலும் சரி, உலக பொறிமுறையாக இருந்தாலும் சரி, எதுவுமே ஒரு நீதியை கண்டுகொள்ள முடியாத, எட்டி பிடித்து விட முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலையில் தான் இந்த ஆண்டுகளும் எங்களை நோக்கி வந்திருக்கின்றது. இதிலே குறிப்பாக நாங்கள் ஒரு விடயத்தை கவனம் கொள்ள வேண்டும். இந்த முள்ளிவாய்க்கால் பேரவலம் ஏற்படுகின்ற போது வெறுமனே ஸ்ரீலங்கா அரசு பயங்கரவாதத்தோடு அல்லது பேரினவாத அரசோடு இந்த தமிழினம் தங்களுடைய அந்த போர்க்களத்தை அல்லது அந்த விடயத்தை சந்திக்கவில்லை. அது உலக வெள்ளாண்மைகளினுடைய பெருத்த எடுப்பிலான மறைமுகமாகவும் நேரடியாகவுமான ஆயுத கலாச்சார உதவிகள் மற்றும் தந்திரோபாய மூலோபாய திட்டமிடல்களிலே அவர்கள் வகித்த வகிவாகங்கள் இவையெல்லாம் சேர்ந்துதான் கூட்டு சேர்ந்து எங்கள் ஒரு இனம் மிக கேவலமான முறையிலே கொன்றொழிக்கப்பட்டது. இந்த கொன்றொழிப்பு என்பது வெறுமனே முள்ளிவாய்க்கால் என்பதற்கு அப்பால் காலத்துக்கு காலம் தமிழ் தேசிய இனம் மாறி மாறி ஆட்சி கூட மாறிய ஸ்ரீலங்கா பேரினவாத அரசுகளால் அழிக்கப்பட்டு கொண்டே வந்திருக்கின்றது. அந்த அழிப்புகளினுடைய ஒரு உச்ச நிலையாக வெளித்தெரிந்த மிலேச்சத்தனமான அந்த கொலைக்களத்தினுடைய ரணங்கள் எங்களுடைய மனங்களிலே இன்னும் ஆறாத வடுக்களாக கனன்று கொண்டிருக்கின்றது. நான் நினைக்கின்றேன், முள்ளிவாய்க்காலிலே பிறந்த ஒரு பிள்ளைக்கு இன்று 15 வயதாக இருக்கும். அந்த பிள்ளையினுடைய மன உணர்வுகளே என்று திரும்பி பார்க்கின்ற போது இந்த 15 வருட கால பகுதிக்குள்ளே எட்டப்படாத நீதிக்கு நான் இன்னும் எத்தனை வருடம் போராட வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை அந்த பிள்ளையினுடைய மனம் தோற்றுவிக்கும். ஆகவே நாங்கள் ஒரு இடைவிடாத ஜனநாயக வழிமுறைகளிலே இடைவிடாத நீதியை தேடுகின்ற ஒரு மக்களாக இருக்கின்றோம். அந்த நீதி பாதையிலே பயணிக்கின்ற மக்களாகிய நாங்கள் நிச்சயமாக முள்ளிவாய்க்கால் பேரவலத்தை காலத்துக்கு காலமல்ல, வருடத்துக்கு வருடத்துமல்ல, சதா காலமும் நாங்கள் இந்த புலம்பெயர் தளங்களிலே ஒரு ஜனநாயக மரபுவழி களங்களிலே நாங்கள் தொடர்ந்தும் சொல்ல வேண்டிய மக்களாக இருக்கின்றோம். அதேவேளை காவு கொள்ளப்பட்ட உறவுகளை நாங்கள் நெஞ்ச பசுமையிலே நிறுத்தி அவர்களுக்கான ஒருங்கிணைந்த வணக்கத்தையும் அந்த வணக்கத்தின் ஒளியிலே நின்று நாங்கள் நீதியை கோருகின்றோம் என்ற ஒரு பெருத்த செய்தியையும் நாங்கள் உலகப்பரப்புக்குள்ளே சொல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக இந்த 15வது ஆண்டிலே ஒரு பெரும் அணி திரட்சியாக மக்கள் பேரணியாக திரண்டு உலக பரப்புக்கு நாங்கள் இன்னும் எங்களுடைய நீதியை இந்த தேசங்களில் எதிர்பார்க்கின்றோம். எங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய பரிகார நீதியின் காலங்கள் நீடிக்க தாயக பரப்பிலே எதிரியினுடைய அல்லது சிங்கள தேசத்தினுடைய மறைமுகமான ஆக்கிரமிப்புகள், அது வளச்சுரண்டல்களாக, நிலச்சுரண்டல்களாக, மனங்களை உளவள ரீதியாக சுரண்டுகின்ற சுரண்டல்களாக அது நீட்டி செல்லும். ஆகவே எங்களுக்கான நீதியை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு முள்ளிவாய்க்கால் பேரவல நினைவேந்தல் தளம் என்பதும் அதனுடைய அதிலே இருந்து எழுச்சி பெறுகின்ற, உறுதி பெறுகின்ற ஒரு நிகழ்வை நிச்சயமாக தமிழ் தேசிய இனம் கடைபிடித்து ஆக வேண்டும் என்ற உறுதி தளராத அந்த வரலாற்று ஓட்டத்திலே இந்த நாடும் அமையப்பெறுகின்றது என்றுதான் நான் அதை சுருக்கமாக சொல்ல முடியும். தாயகத்திலும் சரி, புலம்பெயர்ந்த நாடுகளிலேயும் ஒழுங்கமைக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் அறிகிறோம். இந்த கஞ்சி என்கின்ற இந்த விடை இது எதை உணர்த்தின? நிச்சயமா இது ஒரு காலச்சிறந்த ஒரு பொருத்தமான கேள்வியும் பார்வையும் என்று நான் நம்புகின்றேன். காரணம், கஞ்சி என்ற ஒரு எளிமையான பார்வை அல்லது அது ஒரு சிறிய அளவுகளோடு பார்க்கின்ற அந்த கஞ்சி என்ற அந்த சொற்பதம்
அது இன்று உலகளாவிய ரீதியிலே தாயக தேசங்களை கடந்து உலகளாவிய ரீதியிலே கஞ்சி என்ற ஒரு பெருத்த அடையாளத்தை அது ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த கஞ்சி மக்கள் கொத்து கொத்தாக கொண்டொழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். விடுதலைக்காகவும் எல்லைகளை காக்கின்றதற்காகவும் போராளிகள் களங்களிலே எதிரியோடு போரிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். வயது வேறுபாடின்றி, பால்நிலை வேறுபாடின்றி, சதா காலமும் காலை விடுகின்ற போது மாலை வரைக்குள்ளே யார் இருக்கின்றார் யார் இல்லை என்பதை அறியாத நெருக்கடியான பொழுதுகளில் எல்லாம் கஞ்சி பெருத்த ஒரு காப்பரனாக உயிரை காக்கின்ற ஒரு உணர்வு கஞ்சியாக அந்த கஞ்சி அந்த தளத்திலே அது அமைய பெற்றது. பொது குடியிருப்பினுடைய இரணைப்பாலை பகுதிகளை தாண்டி மாத்தளன் பகுதிக்குள்ளே மக்கள் நுழைகின்ற போது அந்த மாத்தளன் வைத்தியசாலை அண்டிய பகுதிகளிலே இருந்து ஆரம்பித்த இந்த பெருமெடுப்பிலான கஞ்சி வழங்கல் நிகழ்வு என்பது ஏறத்தாழ முள்ளிவாய்க்கால் வட்டுவாகல் பாலத்தை மக்கள் தாண்டும் வரையிலும் அது தன்னுடைய பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்து அந்த கஞ்சி வழங்குகின்ற ஒரு பெரும் பணியை தொண்டு அமைப்புகள் முன்னெடுத்திருந்தன. குறிப்பாக தமிழர் புனர்வாழ்வு கழகம் தான் அதை முதன்மையாக ஆரம்பித்திருந்தது. இந்த கஞ்சி வழங்குகின்ற நிகழ்வுகள் ஆரம்பிக்கின்ற போது அங்கே ஆரம்பத்திலே கையிருப்புகளிலே இருந்த பயறுகளாக இருக்கலாம், அல்லது சர்க்கரையாக இருக்கலாம், சீனியாக இருக்கலாம், பால் விடுகின்ற சம்பவமாக இருக்கலாம். இப்படி சிறிதான ஊட்ட பொருட்களும் உபரி பொருட்களும் இணைத்துத்தான் அந்த கஞ்சி ஆரம்பத்திலே உருவாகியது. ஆனால் குறிப்பிட்ட நாளுக்குள்ளே அவையெல்லாம் கையிருப்புகள் தீர்ந்து போக பின்னாளிலே வெறும் அரிசியும் உப்பையும் தண்ணியையும் விடுகின்ற கஞ்சியாகத்தான் அது முள்ளிவாய்க்காலினுடைய தொங்கல் வரை நகர்ந்து சென்றது. ஆக இங்கே நாங்கள் ஒன்றை மிக காத்திரமாக பார்க்க வேண்டிய தேவை எப்படி இருக்கின்றது என்றால், விடுதலைக்காக போராடிய இனங்கள் நிச்சயமாக அது தனிமைப்படுத்தப்படும். அந்த தனிமைப்படுத்தப்பட்ட அந்த இனத்தினுடைய கூக்குரலை கேட்காதவர்கள், அந்த கூக்குரலை கவனம் எடுக்காதவர்கள் ஓரமாக நிற்கின்ற போது அங்கே பொருளாதார ரீதியாகவும் அவர்களுடைய வளங்களை சுரண்டி அவர்களுடைய வளங்களை அழித்து அவர்களை கையறு நிலையிலே விடுகின்ற போது அவர்கள் இலகுவாக அடிபணிந்து அடிமைத்தனத்துக்குள்ளே கட்டுண்டு போவார்கள் என்கின்ற எதிரியின் பெருத்த கனவும் எண்ணமும் அப்படிப்பட்ட ஒரு குருட்டு சித்தாந்தத்திலே தான் எங்கள் மீதான பொருளாதார தடையாக இருக்கலாம், அல்லது உணவுக்கான கெடுபிடிகளாக இருக்கலாம், மருந்துக்கான கட்டுப்பாடுகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும். ஆனால் உண்மையிலே வித்தியாசமான முறையிலே தமிழ் தேசிய இனத்தில் அதிலும் குறிப்பாக வன்னி பெருநிலப்பரப்பிலே வாழ்ந்த எங்களுடைய இனம், தமிழ் தேசிய இனம், தங்களுடைய விடுதலைக்கான இந்த போர்க்களத்திலே மிக பெருத்த வலிகளை சொந்தமாக்கி இருக்கின்றார்கள், மிக பெருத்த வலிகளை சதாகாலமும் சுமந்திருக்கின்றார்கள். ஆனால் அதை சுகமாக சுமந்தார்கள். வன்னி வளங்கள் நிறைந்த பிரதேசமாக இருந்தாலும் அதனை முழுமையாக செப்பனிட்டு அறுவடை செய்து அவர்கள் களஞ்சியப்படுத்தி அதிலே இருந்து தமக்கான பயன்பாட்டுக்கும் வந்தோரை வாழ வைக்கின்ற விருந்தோம்பலுக்குமாக அவர்கள் நிறைவாக இருந்த அந்த பொழுதுகளை எல்லாம் உருக்குலைத்து அவற்றை எல்லாத்தையுமே சிதைத்து அவர்கள் எதுவுமே இல்லாத எதிரிகளாக வந்த போது அங்கே அவர்களுடைய நிலைமை தலைகளாக மாறிய போது முதலிலே அந்த சிறுவர்களை காக்க வேண்டும் என்கின்ற விடயத்துக்குள்ளே முதன்மையான எண்ணமாக அடையாளப்பட்டுத்தான் அந்த கஞ்சியினுடைய உருவாக்கம் உருவாகும். ஆனால் சில நாட்களிலே அது முதியவர்கள், எளியவர்கள், நடுநிலையாளர்கள், இளையவர்கள் எல்லோருமே வேறுபாடின்றிய வகையிலே அந்த கஞ்சியை நிச்சயமாக வாங்க வேண்டியவர்களாகவும் அதிலே உயிர் வாழ வேண்டியவர்களாகவும் இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு முதன்மை உணவாக மாறிவிட்டது. நாங்கள் 5-6 கறிகளோடு விரும்புணவாக உண்டு மகிழ்ச்சியாக இருந்து உணவாக இருந்தாலும் சரி, அது ஏனைய உணவுகளாக இருந்தாலும் சரி, விருப்பத்துக்குரிய உணவுகளை உண்டு வந்த ஒரு இனம் தன்னுடைய வலிகளின் உச்சத்திலே இந்த கஞ்சியை ஒரு பிரதான உயிர்காப்பு உணவாக கைக்கொண்டது. இந்த கஞ்சி வழங்கல் என்கின்ற ஒரு திட்டம் செயல்முறைப்படுத்தப்பட்ட போதுதான் இந்த மக்களினுடைய, அதிலும் குறிப்பாக சிறுவர்களினுடைய உயிர்கள் மிக பாரிய அளவிலே பாதுகாக்கப்பட்டது. இதை யாரும் மறுத்துவிட முடியாது, யாரையும் புறந்தள்ளி பார்த்து விட முடியாது. ஆகவே இந்த கஞ்சிக்குள்ளே ஒரு உணர்வு இருக்கின்றது. அந்த உணர்வு தமிழ் மக்களினுடைய ஒட்டுமொத்தமான வலியின் அடையாள கசிவு நீராகத்தான் அது இருந்துவிட முடியும். அவை அப்படிப்பட்ட கஞ்சி கொட்டில்களில் கூட கையேந்தி கஞ்சிக்க பாத்திரங்களோடு வரிசையிலே காத்திருக்கின்ற சிறுவர்கள் மீது மிக திட்டமிட்டு இலக்கு வைத்து அந்த இடங்களிலே குண்டுகளை வீசி சிறுவர்களுடைய உடல்கள் அங்கே சிதறியதும், அவர்கள் கஞ்சிக்காக ஏந்தி இருந்த பாத்திரங்களிலே குருதிகள் ஒப்பளித்ததும், இப்படியாக அந்த தேசம் அல்லோலப்பட்ட போதும் இந்த கஞ்சி உதாரணமாக ஒரு கொட்டில் அமைத்து அந்த கஞ்சி கொட்டிலுக்கு மேலேயே
எரிகணைகள் விழுந்து வெடித்து சிதறண்டு போய் கூடாரங்கள் கிழிந்து தொங்கிய நிலையிலும் அதிலே சாவடைந்தவர்களை தூக்கி அடக்கம் செய்துவிட்டு காயமடைந்தவர்களை தூக்கி அகற்றிவிட்டு உடனடியாகவே அதற்கு அருகிலே அடுத்த கஞ்சி கொட்டகை போட வேண்டிய ஒரு தேவையிலே அந்த நிலம் இருந்தது. ஆகவே களப்பரப்பிலே இருந்த அந்த கஞ்சி ஒரு வரலாற்று கஞ்சியாகத்தான் அது முதன்மை பெறுகிறது. ஆகவே ஒரு இனம் தன்னுடைய விடுதலைக்காக எத்தனை தியாகங்களை செய்ததோ அத்தனை தியாகங்களின் உச்ச தியாகமாக உணவில்லாமல் கடந்த நாட்களின் காப்பரனாக இருந்தது இந்த கஞ்சி. ஆகவே இந்த கஞ்சி இன்று நாங்கள் பார்க்கின்றோம். தாயகத்திலே சில இடங்களிலே கஞ்சிகள் அடையாளமாக வழங்கும் போது இராணுவத்தினரும் போலீசாரும் வந்து கஞ்சிகளை வாங்கி அருந்திவிட்டு போகின்றார்கள். அதை கூட நாங்கள் பார்க்கின்றோம், இங்கே காணொலிகளிலே பார்க்கின்றோம். ஆகவே இன்று அந்த கஞ்சியினுடைய ஒரு அடையாளம் நான் நினைக்கின்றேன் இனி தமிழ் தேசிய இனத்திலிருந்து அகற்ற முடியாத ஒரு வரலாற்று அடையாளமாக அது இடம்பெறும். அது ஒவ்வொரு வருடமும் அந்த நினைவலைகளை அதை விட்டு செல்லும். அது ஒரு உணர்வின் திறவுகோலாக, ஒரு உணர்வின் அடையாள குறியீடாக இந்த கஞ்சி இந்த இனத்திலே இருந்து கொண்டே இருக்கும். ஆகவே அந்த கஞ்சி முதன்மைப்படுத்த வேண்டும், அதை அடையாளப்படுத்த வேண்டும், அதிலே தவறில்லை. ஆனால் ஒன்றை மட்டும் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றும் கூட சில இடங்களிலே அந்த கஞ்சிக்கு உள்ளீடுகளை இடுகின்ற சந்தர்ப்பங்களும் காணக்கூடியதாக இருக்கின்றது. அவற்றை தவிர்க்க வேண்டும். உண்மையில் அது பசி போக்குகின்ற, ஏழ்மையை நீக்குகின்ற கஞ்சி அல்ல. அடையாளமாக காய்ச்சப்படுகின்ற கஞ்சிகள் ஏழ்மைக்காக வழங்கப்படுகின்ற கஞ்சிகள் அல்ல, இல்லாமைக்காக வழங்கப்படுகின்ற கஞ்சிகள் அல்ல, உணர்வின் அடையாளமாக ஊற்றப்படுகின்ற கஞ்சி. ஆகவே அந்த கஞ்சியை நிதானமாக ஒரு சிறிதளவாக இருந்தாலும் அது முள்ளிவாய்க்காலினுடைய பிரதிபலிப்பை மனங்களும் உணர்வுகளும் உறவுகளும் சொல்லுகின்ற வகையிலே அமைய வேண்டும். ஆகவே மேலதிகமான எந்த இடுபொருட்களையும் அதுக்குள்ளே இடாமல் வெறுமனே அரிசியையும் தண்ணியையும் உப்பையும் இட்டு அதை ஒரு கஞ்சியாக்கி கொடுக்கின்ற போதுதான் அதனுடைய உண்மை பிரதிபலிக்கும். நிச்சயமாக பிரதிநிதி சங்கங்களிலே இடம்பெறுகின்ற இந்த நிகழ்விலே மக்களிடம் நாங்கள் கேட்கிறது ஒரு பக்கம் இருக்கிறதுக்கு இங்க உள்ள மற்றும் பல அமைப்புகள் இருக்கு, சங்கங்கள், விளையாட்டுக் கழகங்கள், கோவில்கள் என்று இந்த அமைப்புகள் சார்பாக இந்த நிகழ்வுக்கு அவர்களால் என்ன செய்ய முடியும், இந்த நிகழ்வுக்கு அவர்கள் சார்ந்த மக்களை அழைத்து வருகின்ற அந்த பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறதா? இது ஒரு பொதுவான கேள்வியாக எல்லா நாட்டுக்கும் பொருத்தப்பட்டது. ஊடகத்தினுடைய பார்வையிலே பிரதானமாக துயிலெழுப்பப்பட வேண்டிய கேள்வி இந்த கேள்வி, பிரதானமாக தொடப்பட வேண்டிய கேள்வி. காரணம், தமிழ் தேசிய விடுதலை நோக்கிய ஒரு நகர்வு பயணத்திலே நாங்கள் தரித்து நிற்கின்ற ஒரு இனம். ஆகவே எங்களுடைய முதன்மைகளும் எங்களுடைய முழுமைகளும் கொண்டு நகர்த்த வேண்டிய தலையாய பொறுப்பு இந்த ஊடக பரப்பு இருக்கின்றது. ஆகவே இந்த ஊடகங்கள் தான் நிச்சயமாக அதிலேயும் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கின்றது. அந்த மக்களினுடைய வரவுகள், அந்த மக்களை ஒரு அந்நியமாகின்ற சந்தர்ப்பங்களை எவ்வாறு உருவாக்குகின்றது போன்ற விடயங்களை பார்க்கணும். இங்க ஜெர்மனிய தேசத்தை பொறுத்தவரையிலே உதாரணமாக சைவ சமய ஆலய கோவில்களாக இருக்கலாம், அல்லது கிறிஸ்தவ ஆலயங்களாக இருக்கலாம், அல்லது இங்கே இருக்கின்ற உப அமைப்புகளாக இருக்கலாம். அவை எல்லாவற்றிலுமே இந்த நிகழ்வுகள் அடையாளத்தின் அடிப்படையிலே கடைபிடிக்கப்படுகின்றதையும் நாங்கள் பார்க்கின்றோம். குறிப்பாக இங்கே தமிழ் பயிலுவதற்காக அவர்கள் செல்லுகின்ற தமிழாலயங்களிலே இந்த நிகழ்வுகள் தொடர்ச்சியாக கடைபிடிக்கப்படுகின்றது. பிள்ளைகள் தங்களுடைய உணர்வலைகளை தொட்டு சொல்லுகின்ற அந்த மொழிவாய்க்கால் தொடர்பான விடயங்கள் அவர்களுக்கு முன்னே எடுத்து காட்டப்படுகின்றது, அவர்களுக்கு அவை பற்றிய விளக்கங்கள் ஊட்டப்படுகின்றது. அதே போன்று காரணமாக நான் இருக்கின்ற பகுதியில் கூட ஒரு முருகன் ஆலயம் இருக்கின்றது. இதே போன்று பல ஆலயங்கள் இருக்கின்றன. இங்கேயும் அந்த மே 18ஆம் தேதி அதிலே காவு கொள்ளப்பட்ட உறவுகளுக்கான அவர்கள் விளக்கேற்றி வழிபடுகின்ற அதே வேளை அந்த ஆலயத்திலே இந்த கஞ்சியையும் அடையாளமாக அவர்கள் கொடுக்கின்ற ஒரு நிகழ்வை வைத்திருக்கின்றார்கள். இப்படி ஒவ்வொரு நாடுகளிலும் இது ஒரு பகுதியாகவும் அல்லது அடையாளமாகவும் முன்னெடுக்கப்படுகின்றது, கை கொள்ளப்படுகின்றது. நிச்சயமாக அப்படித்தான் அது உருவாக வேண்டும். வெறுமனே ஒரு அமைப்பு தான் அதை தொட வேண்டும், ஒரு அமைப்பு தொடுகின்ற இடத்திலே நானும் போய் வரலாம் என்பதை விட இருக்கின்ற எல்லா அமைப்புகளும் எல்லா செயல்முறைக்கு தகுதியுடைய எல்லா நடைமுறைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு வாய்ப்புள்ளவர்கள் எல்லோருமே இந்த மே 18 என்கின்ற ஒரு நிகழ்வை முழுமையாக நினைவேந்த வேண்டும். அந்த நினைவேந்தல் அடையாளம்தான் அத்தனை காவு கொள்ளப்பட்ட உறவுகளுக்கும் செய்கின்ற பிரதி உபகாரமாக அது அமையும். அந்த நிகழ்வுகளும் அந்த செயற்பாடுகளும் தான் இன்னும் எங்களை வீச்சாக நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய நீதியை நோக்கி நகர்ந்து செல்வதற்கு ஒரு உந்துதலாக அல்லது ஒரு முற்போக்கு செயற்பாடாக அது அமையும். நான் நினைக்கின்றேன், இங்கே இருக்கின்ற
எத்தனை அமைப்புகள், அது விளையாட்டுக் கழகங்களாக இருக்கலாம் அல்லது ஏனைய அரசு சார்பற்ற தொண்டு நிறுவனங்களாக இருக்கலாம், சிறு சிறு தங்களுடைய கிராமங்களை பிரதிபலிக்கின்ற கலாச்சார குழுக்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அவர்களும் இந்த நினைவுகளை முழுமையாக இட்டு செல்ல வேண்டும் என்பதும், இட்டு செல்வார்கள் என்ற நம்பிக்கையும் நிச்சயமாக இருக்கின்றது. அது தொடரும் என்று நான் நம்புகின்றேன். நல்லது, நீங்கள் அருமையான ஒரு விளக்கத்தை தந்திருக்கின்றீர்கள். இதே நேரம் இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது என்னென்றால், எங்களுடைய இந்த வீரம் செறிந்த இந்த போராட்ட வரலாறு கடத்தப்பட வேண்டியது முக்கியமான ஒரு விடயம். அந்த வகையில் இந்த முள்ளிவாய்க்கால் என்ற இந்த அடையாளத்துடன் எதிர்கால சந்ததி, அதாவது இப்ப இருக்கின்ற இளைய சந்ததியினுடைய பங்கு எவ்வாறு இருக்கும்? இளம் தலைமுறையினர் அனுபவங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த 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 களங்களிலே இருந்து பட்டறிவுகளை பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது அந்த களங்களை பற்றிய பட்டறிவுகளை எழுத்துருவிலே உருவாக்கியவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லோரிடம் இருந்து தங்களுடைய கூர்மையான அறிவுக்கும் இந்த தேசங்களிலே இருக்கின்ற தங்களுடைய கல்வி சார்ந்த அல்லது புவியியல் சார்ந்த அறிவுக்கும் உட்பட்டதாக இதனை நிச்சயமாக அவர்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். உள்வாங்கிக் கொண்டு அந்த தெளிந்த மனப்பாங்கிலே இருந்து அவர்கள் இந்த தாங்கள் வாழுகின்ற தேச வளமை மொழிகளுக்கூடாக, தங்களுடைய வாழ்விட மொழிகளுக்கூடாக இதனை தொடர்ச்சியாக ஒரு செயல் வடிவத்துக்குள்ளே இட்டு செல்ல வேண்டும். நான் நினைக்கின்றேன், இளையோர் அமைப்பாக இன்றும் அதை ஒரு காத்திரமான செயற்பாட்டுக்குள்ளே கொண்டு நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அரச பீடங்கள், அரசு சார்பற்ற நிறுவனங்களுடைய பீடங்கள், இன்னும் அதிகாரத்தை அல்லது மனித மாண்புகளை கடைபிடிக்கின்ற தொண்டு அமைப்புகள், இந்த நாடுகளிலே முதன்மை பெறுகின்ற ஊடகங்கள், இந்த நாடுகளிலே நாங்கள் ஒரு கருத்தை சொல்லும் போது இந்த கருத்து இன்னும் ஒரு கட்டத்துக்கு நகர்ந்து போகும் என்கின்ற எடுகோளோடு நம்பிக்கையோடு இருக்கின்ற ஒரு தகமைக்குரியவர்கள், இப்படிப்பட்டவர்களை நோக்கி இளையவர்கள் இந்த கருத்துக்களை நிச்சயமாக கொண்டு செல்லுகின்ற ஒரு செயற்பாட்டு ஒழுங்கை வைத்திருக்கின்றார்கள். அதனை இளையோர்களும் ஜெர்மனிய தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினுடைய அரசியல் செயல்வடிவத்துக்கு உட்பட்டவர்களும் அதற்கான வரைவுகளை உருவாக்கி அதற்கான திட்டமிடல்களை ஒழுங்குபடுத்தி அதனை தொடர்ச்சியாக கடைபிடிக்கின்றார்கள். நீங்கள் எதிர்பார்ப்பது போன்ற ஒரு பார்வை நிச்சயமாக அது தனித்துவமாக முழுமையாக இளையோர்களையே கையிலே எடுத்து ஒரு விடயத்தை முழுமைப்படுத்தி நடைமுறைப்படுத்தும் போதுதான் அது பாரிய அளவிலே வெளித்தெரியவும் பிரதிபலிக்கவும் இடம் இருக்கும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு செயல் ஒழுங்குக்குள்ளே இளையவர்கள் மிக நுணுக்கமான தங்கள் அந்த கற்கை நெறிகளுக்கு ஊடாக பெற்றுக்கொண்ட ஆதாரங்களையும் உலகத்திசையெங்கும் பறந்து கிடக்கின்ற அந்த முள்ளிவாய்க்கால் பேரவலத்தினுடைய சாட்சியங்களையும் அணியமாக்கி அவற்றை கொண்டு ஒரு பரிகார நீதியை நோக்கிய பொறிமுறைகளுக்கூடாக அவர்கள் தொடர்ச்சியாக செயற்படுகின்றார்கள். அவர்களுடைய செயற்பாட்டுக்கு பக்கத்துணையாக தொடர்ச்சியாக வளர்ந்து வருகின்ற எளியவர்களும் அதோடு இணைந்து கொள்ள வேண்டும், அவர்களை பலப்படுத்த வேண்டும் என்பதும் இந்த ஊடகத்தின் வாயிலாக நாங்கள் கேட்கப்பட வேண்டிய அல்லது எதிர்பார்க்கப்பட வேண்டிய விடயமாக இருக்கு. தொடர்ந்து இப்போது ஜெர்மனியில் ஒழுங்கமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த மே 18 நிகழ்வு சம்பந்தமான விரிவான ஒரு விளக்கத்தை சொல்லுங்கள். இங்கே நடைபெறப் போகின்றது, எப்படி மக்கள் இணைந்து கொள்ள முடியும்? தனியே இங்கே நோட்ராயன் வெஸ்ட்பாலன் என்று சொல்லப்படுகிற இந்த பகுதியில் தான் நடக்கிறதா அல்லது மாநிலங்கள்ல நடக்கிறதா? அந்த விவரங்களை. இதற்கு முந்தின ஆண்டுகளிலே நாங்கள் சில நிகழ்வுகளை ஒழுங்குபடுத்துகின்ற போது பெரிய அளவிலான மாநில வாரியாக இணையக்கூடிய தளங்களையும் அடையாளப்படுத்தி அந்த தளங்களிலும் இந்த நிகழ்வுகளை நிகழ்த்தி இருக்கின்றோம். ஆனால் எது எப்படி இருந்தாலும் என்னை விட உங்களுக்கு ஆழமாக தெரியும், ஜெர்மனிய தேசத்தினுடைய டுசல்டோர்ஃப் லேண்டாக் திடலுக்கு ஒரு பெருத்த உணர்வின் ஒரு வலியின் தொடுகை இருக்கின்றது, தொடர்ச்சி இருக்கின்றது. அந்த முள்ளிவாய்க்கால் பேரவலம் நிகழ்ந்து கொண்டிருந்த போது நீங்கள் உட்பட இந்த தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய தாய் தமிழ் உறவுகள் அத்தனை பேரும் தங்களுடைய மனக்கிடக்குகளிலே கிடந்த வலிகளை கொட்டி தீர்த்து கையூப்பி கோலமிட்டு இந்த போரை நிறுத்துமாறு ஓங்கி ஒலித்த குரலின் அடையாள கீட்டுக்கள் அந்த திடலிலே இருக்கின்றது. ஆகவே அந்த திடலிலே நாங்கள் இந்த 15வது ஆண்டிலே இந்த ஜெர்மனிய தேசம் முழுவதும் வாழுகின்ற எங்களுடைய மக்களை ஒரு பெரும் திரட்சியோடு ஒன்று சேருமாறு நாங்கள் மாநில ரீதியாக தொடர்ச்சியாக அவர்களுக்கான அறிவித்தல்களை விட்டிருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, மாநில ரீதியாக தூரடங்களிலே இருந்து வருகின்ற, அதாவது பெர்லின் தொடக்கம் பிராங்க்ஃபர்ட்டாக இருக்கலாம் அல்லது தென் மாநிலங்களாக இருக்கலாம்,
இப்படியான தூர தேசங்களிலே இருந்து இங்கே மக்கள் வந்து அணியமாகுவதற்கு ஏற்ற வகையிலே பேருந்து ஒழுங்குகள் முழுமைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அவர்கள் அந்த பேருந்து ஒழுங்குகளுக்கு ஊடாக இந்த 15வது ஆண்டு இந்த டுசல்டோர்ஃப் லாண்டாக் அந்த பெருத்த தொடரிலே மக்கள் பெருவெள்ளமாக இணைய வேண்டும். அந்த உணர்ச்சியினுடைய பிரவாகம் இந்த தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இன்னும் 14 வருடங்களாக எங்களை பாராமுகமாக இருக்கின்றவர்களுக்கும் அது ஒரு பார்வையை தொடுகின்ற ஒரு நிகழ்வாக அமைய வேண்டும் என்கின்ற பேரவாவோடு செயற்பாட்டாளர்கள் தங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுத்திருக்கின்றார்கள். எதிர்வரும் 18ஆம் தேதி சனிக்கிழமையாக வந்திருப்பதனால் ஓய்வு நிலையை பெறுகின்றதற்கு, வேலைகளிலே இருந்து விடுப்புகளை இலகுவாக பெற்றுக் கொள்வதற்கு அல்லது பெரும்பாலானவர்களுக்கு அன்று வேலை இல்லாத நாளாக அமையக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே பெரும் திரட்சியாக மக்கள் வர வேண்டும் என்கின்ற விடயம் இங்கே நம்பிக்கைக்குரியதாக இருக்கின்றது. இதிலே பிரதானமாக நான் நினைக்கிறேன், சரியாக பிற்பகல் 2 மணிக்கு தொடர்வந்த நிலையத்தினுடைய பிரதான தொடர்வந்த நிலையத்தில இருந்து பேரணி ஆரம்பமாகும். அந்த பேரணி லாண்டாக் பாராளுமன்றத்துக்கு முன்பாக இருக்கின்ற அந்த லாண்டாக் திடல் நோக்கி நகர்ந்து செல்லும். அந்த நகர்விலே எல்லா வகையான உறவுகளும், அதாவது எல்லா வகையான நான் சொல்லுகின்ற உறவுகள் எந்த சிந்தனா சக்திகளை தங்கள் மனங்களிலே வைத்திருக்கின்ற எப்படிப்பட்ட எண்ணங்களோடு கொள்கை சார்ந்த விடயங்களாக இருக்கலாம், அல்லது ஏனைய சிறு சிறு விடயங்களிலே திருப்தி கொள்ளாத மனங்களாக இருக்கலாம். அப்படிப்பட்ட எவராக இருந்தாலும் சரி, இந்த வலியை தொடுகின்ற இந்த பெருத்த நிகழ்விலே மக்கள் முழுமையாக அணியமாவதற்கான ஒழுங்குகள் இருக்கின்றது. இதை ஒழுங்கமைக்கின்ற போது மக்களோடு அந்த 15 வருடத்துக்கு பின்னர் முள்ளிவாய்க்காலினுடைய நிகழ்வுகளை மீள திரும்பி பார்க்கின்ற வகையிலே அங்கே ஒரு ஒப்பனை பாவனை என்கின்ற அடிப்படையிலே ஒவ்வொரு கருக்களை சித்தரித்து கொண்டு ஊர்திகளாக அல்லது நடைபவனியாக அந்த உதாரணமாக காயமடைந்தவர்களை போன்றோ அல்லது வெற்றுடலாக இருக்கின்றவர்களை தூக்கிச் செல்லுகின்றது போன்ற இந்த காட்சிப்படுத்தல்களுக்கு கூட, அதாவது உணர்வுகளை மீள வெளிப்படுத்துகின்ற வெளித்தெரியக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவதற்காக இப்படியான இந்த ஒப்பனையும் பாவனையும் என்ற காட்சிகளுக்கூடாக அந்த உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற வடிவமைப்புகளும் அந்த பேரணியிலே இடம்பெற இருக்கின்றது. இந்த பேரணியோடு எங்களை போன்று நாங்கள் இந்த உரிமைக்காகவும் உணர்வுக்காகவும் போராடுகின்ற எங்களை போன்று இன்னும் தங்களுடைய விடுதலைக்கு போராடுகின்ற பல இனத்தினுடைய பிரதிநிதிகள் நிகழ்விலே எங்களோடு கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். அது ஆர்மேனிய மக்களாக இருக்கலாம் அல்லது குர்திஸ்தான் மக்களாக இருக்கலாம். எங்களை போன்று இன்னும் விடுதலைக்கு இயங்கி நிற்கின்ற இந்த உலக பரப்பிலே தங்களுக்குமான நியாயத்தை தேடி நிற்கின்ற அந்த மக்கள் எங்களோடு தோல் சேருகின்ற போது அதுவும் ஒரு பலமாக காணப்படும். ஆகவே அப்படிப்பட்ட இணைவுகள் நிகழ்வுகள் எல்லாம் முழுமையாக இடம்பெற்று அந்த லாண்டாக் திடலுக்கு வந்து சேர்ந்து அங்கே வளமை போன்ற நிகழ்ச்சி நிரலுக்கு ஏற்புடையதான வகையிலே அங்கே நிகழ்வுகள் இடம்பெறும். அன்றும் அந்த திடரிலே அந்த நினைவு கஞ்சி, அதாவது உணர்வு கஞ்சி வழங்குவதற்கான ஒழுங்குகளிலே இருந்து அதே போன்று அங்கே பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு எங்களுக்கு ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு நிகழ்வை நாங்கள் கடக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அந்த திடலிலே சென்ற ஆண்டு தமிழீழ தேசிய கொடியை ஏற்றுவதற்கான இடைக்கால தடை உத்தரவை இந்த தேச வளமை சட்டம் எங்களுக்கு நிறுவி இருக்கின்றது அல்லது அறிவுறுத்தி இருக்கின்றது. அவை நாங்கள் எங்களுடைய தமிழீழ தேசிய கொடியினுடைய வரலாற்று பக்கத்தையும் அதனுடைய தேவையையும் அதனுடைய உயிர்ப்பையும் அதனுடைய உண்மையையும் நாங்கள் ஒரு சட்டமூல கோர்வைக்கூடாக இன்னும் ஒரு தளத்திலே அதற்கான வாத பிரதிவாதங்களை அல்லது அதற்கான விடயங்களை கையாளுகின்ற இதே சந்தர்ப்பத்திலே இந்த தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் எப்படிப்பட்ட உயர்வு நிலைகளை எட்டி பிடித்தாலும் எங்களுக்கான ஒரு தனித்தேசம் உருவாகும் வரை நாங்கள் எல்லோரும் அகதிகள் என்ற அடைமொழிக்குள்ளே வாழ வேண்டிய மக்களாக இருக்கின்றோம். ஆகவே நாங்கள் இந்த தேச வளமை சட்டத்தை மதிக்க வேண்டிய மக்களாக இருக்கின்றோம். ஆகவே நாங்கள் அந்த வகையிலே அந்த நிமிடத்திலே நாங்கள் இது இப்பொழுது தேசிய கொடி ஏற்றி வைக்கப்படுகின்ற நேரம் என்ற விடயத்தை அறிவித்து அதற்கான நேரத்திலே தரித்து நின்று தொடர்ச்சியாக அடுத்த நிகழ்வை தொடர்ச்சியாக செய்ய வேண்டிய ஒரு ஒழுங்கை நாங்கள் சென்ற ஆண்டிலும் கடைபிடித்தோம். அதே போன்றுதான் இந்த ஆண்டிலும் அந்த நிகழ்வை கடந்து செல்ல வேண்டியவர்களாக இருக்கு. இது ஒரு மனதை நெருடுகின்ற ஒரு ஆன்மாவை பொழிகின்ற விடயமாக இருந்தாலும் நாங்கள் சட்ட வரைவை புறந்தள்ளி செல்ல முடியாத மக்களாக இருக்கணும். ஆகவே நாங்கள் அதையும் கடந்து செல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஆகவே இந்த இத்தனை விடயங்களையும் முழுமைப்படுத்தி செயற்பாடுகளிலே நகர ரீதியாக மாநில ரீதியாக செயற்படுகின்ற அத்தனை செயற்பாட்டாளர்களும் தங்களுடைய கருத்துக்களை பிரசுரங்களை ஒழுங்குகளை மக்களுக்கு தொடர்ச்சியாக
வழங்குகின்றார்கள். அந்த அறிவுறுத்தல் அடிப்படையிலே மக்கள் பேரணியாக இணைவார்கள் என்ற நம்பிக்கையோடும் இணைய வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பையும் இணைய வேண்டும் என்கின்ற உரிமை அறைகூவலையும் இந்த ஊடகத்தின் வாயிலாக நான் ஜெர்மன் தேசம் எங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய தாய் தமிழ் உறவுகளை நோக்கி கேட்டுக்கொள்கிறேன். இவ்வளவு நேரமும் மிக வலி சுமந்த இந்த காலகட்டத்திலே அதற்கேற்ற காரணங்களையும் தேவையையும் மிக தெளிவாக விளக்கி இருக்கின்றீர்கள். எங்களுடைய மக்கள் அனைவருமே அந்த உணர்வுடன் தான் இருக்கின்றார்கள் என்ற நம்பிக்கை இன்றும் அசையாமல் இருக்கிறது. அவருடன் பேசினாலும் அதற்கான அந்த சுமை தெரிகிறது. ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் இழப்புகளை சந்தித்த ஒரு இனமாக நாங்கள் இருக்கின்றபடியால் இதை நாங்கள் எடுத்து சொல்லித்தான் ஒருவர் செய்யணும் என்ற இல்லை, அவரவர் உணர்வு சம்பந்தப்பட்ட ஒரு விடயமாகவும் இதை நாங்கள் பார்க்கிறோம். ஊடகம் என்ற முறையிலே எஸ்டிஎஸ் தமிழை பொறுத்தளவிலே எங்களுடைய இந்த பணி தொடரும். நீங்களும் நாங்களும் எப்பவுமே இணைந்திருப்போம். இந்த சந்தர்ப்பத்திலே இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு எஸ்டிஎஸ் தமிழ் சார்பாகவும் எங்களுடைய உறவுகள் சார்பாகவும் இதிலே நன்றி சொல்வதற்கு ஒன்றுமில்லை. இருந்தாலும் நாங்கள் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்திலே இப்படி வலி சுமந்த நிகழ்வு இல்லாமல் ஒரு காலம் எங்களுக்கும் உருவாகும். அந்த காலத்திலே சந்தோஷமான விடயங்களையும் பேசக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இணைவோம் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுவோம். நன்றி. நன்றி. காலத்துக்கு காலம் தேவைகளும் அவசியங்களும் இருக்கின்ற போது உரிமையோடு அழைத்து உரிமையோடு கருத்துக்களை பகிர்ந்து உரிமையோடு சமூகம் நோக்கி கொண்டு போற இந்த எஸ்டிஎஸ்னுடைய உயர்ந்த எண்ணங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் இந்த முள்ளிவாய்க்கால் பேரவலத்தினுடைய காட்சிப்படுத்தல்களையும் விடயங்களையும் தொடர்ந்தும் மக்களின் மனவழிகளுக்கு கொண்டு செல்வதற்காக என்னுடைய அந்த தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களினுடைய உணர்வலைகளை உங்களிடம் பகிர்ந்தளிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நல்லது உறவுகளே, இதுவரை முள்ளிவாய்க்கால் இந்த ஒன்று கூடல் சம்பந்தமான விடயங்களை நாங்கள் பார்த்தோம். டிசலோப் நகரத்திலே லண்டன் ஸ்டாக் என்று சொல்லப்படுகின்ற அந்த திடலிலே எதிர்வரும் 18ஆம் தேதி சனிக்கிழமை நாங்கள் எல்லோருமே இணைந்து எங்களுடைய உணர்வுபூர்வமான அந்த அஞ்சலியை நாங்கள் செலுத்துவோம். வருடம் செலுத்துவோம் தானே என்ற ஒரு சலிப்பு இல்லாமல் நாங்கள் என்றோ ஒரு விடியலுக்கான இனம் என்ற உணர்வுடன் நாங்கள் அங்கு சந்திப்போம் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நன்றிகளை சொல்லி ஒலிப்பதிவிலே எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சியினுடைய இயக்குனர் திரு தேவராஜா அவருடன் இணைந்து மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.